வாழைக்காய் பொரியல் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுருக்கேன். வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன். பூண்டு ஒரு 2 பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி கழிச்சு வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மேலே மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா இது சின்ன வாழைக்காய் 2 வாழைக்காய் 3 வாழைக்காய் தான். அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும். இது சாம்பார் பொடி தான், பியூர் மிளகாய் தூள் இல்லை. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மிளகா பொடி போட்டுட்டு கிளற வேணாம், அது அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்த வாட்டி கிளறிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா மிளகா பொடி அடியில் போச்சுன்னா கருகுன நாத்தடிக்கும். அதனால அது அப்படியே வேகட்டும். சிம்மில் வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ தொலைவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்னு நல்லா காரசாரமான